ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மில்கி மிஸ்ட் நிறுவனம் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் தனது சந்தையை விரிவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக அதன் CEO ரத்னம் தெரிவித்துள்ளார். மேலும் பால் உற்பத்தியில் ஈடுபட போவதில்லை என்றும், தயிர், பன்னீர், சாக்லேட் உள்ளிட்ட மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளிலேயே தொடர்ந்து கவனம் செலுத்தப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஈரோடு பெருந்துறையில் நாளொன்றுக்கு 12 லட்சம் லிட்டர் பால் தயாரிப்புகளை மேற்கொள்ளும் மில்கி மிஸ்ட் நிறுவனம் இதை 25 லட்சம் டன்னாக உயர்த்தும் வகையில் ஆலையை விரிவாக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 20,000 கோடி மதிப்புடன் பொது பங்கு வெளியீடு மூலம் 2,000 கோடி நிதி திரட்ட திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2024 நிலவரப்படி இந்தியாவில் பால் பொருட்களுக்கான சந்தை 11,74,000 கோடியாக உள்ளது. 2032 ஆண்டுக்குள் இது 23,92,000 கோடியாக உயரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.